அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுற அன்றைக்கி தான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன். நாங்கள் இங்கே வந்து ஒரு 1 மந்த் நாங்கள் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். பேக் பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த 1 மந்த் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே பேக் பண்ணி வச்சுட்டேன். கிளம்புற அன்றைக்கி வந்து வெளியில் இருந்த அந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் மட்டும் எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுவுமே லேட் ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டோம். அண்ட் செக் அவுட் டைம் வந்து 11 ஸோ சாப்பிட்ட உடனே வந்துட்டு எல்லாத்தையும் அவசர அவசரமாக எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஹோட்டல் வந்து பெனாங் அண்ட் நாங்கள் பார்த்துருந்த வீடு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 45 மினிட்ஸ் கிட்ட ஆகும் அங்கேருந்து. செக் அவுட் டைம் 11 சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 11 o'clockலாம் ரெடி ஆகிட்டோம் கிளம்புறதுக்கு. அண்ட் இந்த ஹோட்டலில் ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் நிஜமாகவே இந்த ஹோட்டல் வந்து எங்களோட ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் ஸ்டே அப்படின்னு சொல்வேன். நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது கூட நாங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணல. பட் 1 மந்த் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு கிளம்பி போகும்போது கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருந்துச்சு. அந்த ஹோட்டல் ஆம்பியன்ஸ், அப்புறம் சுற்றி இருக்கிற ஏரியா, அதோட வியூ, அப்புறம் அங்கே கிடைக்கிற ஃபுட், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கீயும் ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதையும் கொடுத்துட்டு அங்கேருந்து புது வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் பார்த்துருக்க வீடு வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரி சைடு ஏரியா மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஹைரைஸ் பில்டிங்கில் இருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி ஒரு வில்லேஜுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் மாதிரி தான். நம்ம சென்னை சிட்டியில் இருந்துட்டு நம்ம நேட்டிவ் போகும்போது ஒரு சேஞ்ச் தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். அண்ட் நாங்கள் பார்த்துருந்த வீடு இது தான். அண்ட் ரொம்ப வீடியோஸ்லாம் எடுக்கல, ஏன்னா அந்த டைம் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது. வீடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எம்டியாக இருக்குன்ட்டு. நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த வீடை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் எனக்கு வந்துட்டு சில ஃபோட்டோஸ் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸில் வந்துட்டு என்னடா இவ்வளோ காலியாக இருக்குது, கிச்சனே என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, உங்களுக்கு ஏதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா ஃப்ரம் ஃப்ரண்ட் டு பேக் அப்படியே ஓப்பன் காலி தான். ஒரு கிச்சனுங்கிற ஒரு அறிகுறியே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு. அண்ட் இங்கே மலேசியாவில் எல்லா வீடும் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டல் போயிட்டாலே உங்களுக்கு 95% உங்களுக்கு ஃபர்னிஷ்ட் ஹோம்ஸ் தான் கிடைக்கும். அண்ட் சில எக்ஸப்ஷனல் கேஸில் இந்த மாதிரி அன்ஃபர்னிஷ்ட் ஹோம்ஸ் வந்து மாட்டோம். அண்ட் நாங்களும் அதில் வந்து மாட்டிக்கிட்டோம். அண்ட் கிச்சன் கண்டுபிடிச்சிட்டிங்களா எங்கே இருக்குன்ட்டு? கண்டுபிடிக்கலன்னா நானே சொல்லிடுறேன். அந்த பெரிய விண்டோ ஒன்று தெரியுது இல்லையா? ஸோ அது பக்கத்தில் ஒரு டேப் மட்டும்தான் இருந்தது. ஸோ அந்த டேப்பை வச்சு தான் ஒரு வேளை இதுதான் கிச்சனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாக கெஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் வீடு நேரில் வந்து பார்க்கும்போது தான் ஹஸ்பண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க, ஓகே இதுதான் கிச்சன் அப்படின்ட்டு. அண்ட் இந்த சிங்க் ஒன்று பார்க்குறீங்க இல்லையா அந்த டேப் பக்கத்தில், அதுக்கு ஒரு கதை இருக்குது. அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு ஸ்டார்டிங்கில். ஃபர்னிஷ்ட் ஹோம் கிடைக்குதுன்னா ஏன் இந்த ஹவுஸை சூஸ் பண்ணிங்கன்னு கேட்கலாம். ஆக்சுவலி நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு டால் பில்டிங்ஸ் கிடையாது. ஒரே ஒரு டால் பில்டிங் மட்டும்தான் இந்த ஊரில் இருக்குது. மற்றது எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். அப்படியே நம்ம ஊர் மாதிரி தான். நம்ம நேட்டிவ் சைட்லாம் போனோம்னா உங்களுக்கு பில்டிங்ஸே இருக்காது, இண்டிவிஜுவல் ஹவுசஸாக தானே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான். அண்ட் சிட்டி சைட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு 99% உங்களுக்கு ஃபர்னிஷ்ட் ஹோம்ஸாக தான் கிடைக்கும். ஸோ அது நமக்கு பிரச்சனையே இருக்காது. அப்படியே போனோமா அப்படியே செட்டில் ஆகிடலாம். பட் இந்த மாதிரி கண்ட்ரி சைடுன்னு வரும்போது இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுசஸில் சில ஹவுசஸ் ஃபர்னிஷ்டாக இருக்கும், சில ஹவுசஸ் இந்த மாதிரி அன்ஃபர்னிஷ்டாக வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த கடை தான் எங்களுக்கு இப்போ வீக்கெண்ட் அவுட்டிங் ஸ்பாட். பட் அப்போ வந்துட்டு எங்களுக்கு இது புது கடை. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடைக்கு போகும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஏன்னா என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான். அண்ட் இந்த கடையில் நிறைய இந்த இஸ்லாமிக் கலெக்ஷன்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஸோ அதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. முஸ்லீம் கண்ட்ரீஸ்னாலே இது எக்ஸ்பெக்டட் தானே, பட் நம்ம ஊரில் இது இருக்காது இல்லையா? ஸோ இது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ். ஏன்னா ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி, ரொம்ப ஸ்பெசிஃபிக் ஷாப்ஸில் தான் இருக்கும். பட் இங்கே இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸிலி அவைலபிள்னால கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது. ஏன்னா வீடு மட்டும்தான் இருக்குது, வீட்டில் எதுவுமே கிடையாது. ஒரு ரேக் இல்லை, ஷெல்ஃப் இல்லை,
கிச்சன் கேபினெட்ஸ் கூட கிடையாது. ஸோ ஃபுல் மொத்தமாக இன்டீரியரே நாங்கள் தான் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்துட்டு ஃபுல்லாக ஷாப்பிங்கில் தான் போச்சு. ஃபர்னிச்சர் அப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே நாங்கள் தான் வாங்குற மாதிரி இருந்தது. அண்ட் புது ஊர் வேறு, யாருமே கைட் பண்ணுறதுக்கும் இல்லை. ஸோ ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி எல்லா ஐட்டம்ஸும் ஃபைனலைஸ் பண்ணோம். அண்ட் என்னோட பர்சனல் சஜஷன் கேட்டிங்கன்னா, நீங்கள் வீடு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி அன்ஃபர்னிஷ்ட் ஹோம் மட்டும் சூஸ் பண்ணாதீங்க. ஃபர்னிஷ்ட் ஹோமாக இருந்துச்சுன்னா எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அங்கே ஃபர்னிச்சர்ஸ், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், கிச்சன் யூட்டன்சில்ஸ், ஈவன் வைஃபை கூட ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம எதுவுமே வாங்குற மாதிரி இருக்காது. பட் எங்களுக்கு வந்துட்டு வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ இதை தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. மெயினாக நாங்கள் பார்த்தது வந்துட்டு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க படிக்கிற ஸ்கூலில் மட்டும்தான் தமிழ் இருக்குது, மற்ற எந்த ஸ்கூல்லையுமே பக்கத்தில் தமிழ் இல்லை. ஸோ எங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, இங்கே தான் போடுற மாதிரி இருந்தது. ஸோ அதான் மெயின் ரீசன் நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தது. நார்மலாக நமக்கு கெச்சப் வந்து எதர் பாட்டிலில் கொடுப்பாங்க, இல்லைன்னா சாஷியில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பைப் கனெக்ஷனில் கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பைப் கனெக்ஷனில் சாஸ் வரதை இப்போ தான் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நான் பார்த்தேன் அப்படின்னா வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பட் அதுக்கு நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் மலேசியா பற்றினா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நான் ஷேர் பண்ணும்போது நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். இது இன்னொரு பாப்புலர் ஷாப் இன் மலேசியா, மிஸ்டர் DIY. இங்கே நிறைய ஆர்கனைசர்ஸ் கிடைக்கும். ஆர்கனைசர்ஸ் மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே இங்கே இருக்கும். நீங்கள் மலேசியாவுக்கு புதுசுனா ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதாவது இமீடியட்டாக வேணும் அப்படின்னா இந்த கடைக்கு வந்துடலாம். இது வந்து ஒரு ஒன் ஸ்டாப் ஸ்டோர்னு சொல்லலாம். மோஸ்ட்டாக நம்ம லேடிஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் பார்த்தா கொஞ்சம் குஷி ஆகும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் மொத்த ஆர்கனைசர்ஸும் ஒரே கடையில் வச்சா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைம்னால நான் எதுவும் வாங்கலை. ஸோ ஜஸ்ட் ரேட் மட்டும் நான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் வந்துட்டு லோக்கல் ஸ்டோரில் இருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் எங்கள் பட்ஜெட்டுக்கு செட் ஆகிற மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் தான் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி பின்னாங்களையும் வந்துட்டு நிறைய ஃபர்னிச்சர் ஷாப்ஸ் இருக்குது. அங்கேயும் போய் பார்த்தோம். கலெக்ஷன்ஸ் நல்லாவும் இருந்தது. பட் ஹோம் டெலிவரி சார்ஜஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்தது. ஸோ வீட்டு பக்கத்துலேயே லோக்கலாக ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து ஆர்டர் பண்ணோம். அண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் அவங்களே வந்து பண்ணுறேன்னு சொன்னனால எங்களுக்கு அது ஈஸியாக போயிடுச்சு. அண்ட் இந்த வீடு வந்துட்டு ஆக்சுவலி இது ஒரு டூப்ளெக்ஸ் வீடு. நான் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கல, அதனால் இதில் கவர் பண்ணியிருக்க மாட்டேன். அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் ஃபர்னிச்சர்ஸ் தான். பெட், வார்ட்ரோப், சைட் டேபிள், இந்த மாதிரி ரொம்ப தேவைப்படுற ஃபர்னிச்சர்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். நீங்கள் யாராவது புதுசாக மலேசியா வர்றீங்கன்னா என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும், என்னெல்லாம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியா வேணும் அப்படின்னா வீடியோ எண்டில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வர பாருங்கள். ஏன்னா நான் இங்கே வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சர்ச் பண்ணேன். பட் எனக்கு ரொம்பலாம் கிடைக்கல. நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா US, UK, கல்ஃப் கண்ட்ரீஸ், ஆஸ்திரேலியா, கனடா இந்த மாதிரி கண்ட்ரீஸ் தான் இருக்கே தவிர மலேசியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி வர மாதிரி எந்த ஒரு வீடியோஸும் நான் பார்க்கல. சாரி பார்த்தேன், பட் 1 or 2 வீடியோஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. மலேசியாவில் half the population தமிழியன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக ஊரில் கிடைக்கிற திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குன்னு தெரியும். பட் இருந்தாலும் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் எதுவும் கிடைக்கல. நான் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மண் சட்டி தான் நான் உடஞ்சிருமேன்னு சொல்லிட்டு என்னோட செக்இன் லக்கேஜில் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த மண் சட்டி எல்லாம் தான் என்ன அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்துட்டு காப்பாத்துச்சு. ஏன்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ண பேக்கர்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 months கிட்ட டிலே பண்ணிட்டாங்க. எங்களோட எல்லா திங்ஸுமே அதில் மாட்டிக்கிச்சு. ஸோ இருக்கிறத வச்சு அந்த 2 months நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மண் சட்டி இருந்தனால தான் கொஞ்சமாவது மேனேஜ் பண்ண முடிஞ்சது. நீங்கள் நம்ம வீடு வந்து ரெண்ட்டுக்கு சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஊரில் மாதிரி டைரெக்டாக போய் சர்ச் பண்ண முடியாது. இங்கே வந்து ஒரு ஏஜென்ட் மூலியமாக தான் போக முடியும். ஆக்சுவலி ஊரில் பார்த்தீங்கன்னா வீடே இருக்காது ரெண்ட்டுக்கு. ஸோ அதனால நமக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். பட் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வீடு எக்கச்சக்கமாக இருக்கும். பட் அப்படியும் நமக்கு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஏஜென்ட் மூலியமாக தான் போக முடியும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஹவுசஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எது காமிக்கிறாங்களோ அதில் தான் நம்ம பிக் பண்ண முடியும். பட் அஃப்கோர்ஸ் நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வீடை காமிப்பாங்க. அதுலேருந்து பெஸ்ட் எதுவோ அதை
அதை தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் இந்த வீடு அமைஞ்சுது. அண்ட் நிறைய வீடு காமிச்சிருந்தாங்க அண்ட் நிறைய ஃபர்னிஷ் ரூம்ஸும் காமிச்சிருந்தாங்க. பட் எதுவுமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை எங்களுக்கு. ஸோ அதனால் இது கொஞ்சம் புது வீடாக இருந்தது. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி இந்த வீட்டுக்குள்ளே. ஸோ அதனால் இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் இந்த கம்யூனிட்டிலே இன்னொரு வீடும் காமிச்சிருந்தாங்க. அது ஃபர்னிஷ்ட் ஹோம் தான். அதில் கொஞ்சம் இந்த கிச்சன் கேபினெட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் அதுவும் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கல, அவங்க விருப்பப்படல போல். ஸோ அதனால் அது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு பதிலாக தான் நாங்கள் இந்த வீடை சூஸ் பண்ணிக்கிட்டோம். பட் இன்னுமே நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த வீடு பார்த்திங்கன்னா இன்னும் எம்டியாக தான் இருக்குது. அது யாருக்குமே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஓனருக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த வீடு கிடைக்கும். அண்ட் ஊரில் சில இஷ்யூஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணோம் இல்லையா ரெண்ட்டுக்கு பார்க்கும்போது. ஸோ அந்த இஷ்யூஸும் லைட்டாக இங்கே இருக்குது தான். ஸோ அதனால நமக்கு வீடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டம் இந்த சென்ஸ் வீடே கிடைக்காதுன்னு நான் சொல்லலை. நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அலைஞ்சி தேடுற மாதிரி தான் இருக்கும். ஃபைனலி எங்களோட லக்கேஜஸ்லாம் ஊர்லேருந்து வந்துடுச்சு. ஆக்சுவலி ஏர்வேஸில் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கும். நாங்கள் வந்துட்டு சி கார்கோவில் தான் போட்டிருந்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எங்களுக்கு வந்துட்டு ரீலொகேஷன் அலவன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆஃபீஸில். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி ரீலொகேஷன் அலவன்சஸ் கிடச்சிது அப்படின்னா மேக்ஸிமம் வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எக்ஸப்ட் இந்த மாதிரி பல்க் ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை தவிர்த்து என்னெல்லாம் இருக்கோ நீங்கள் டெய்லி யூஸ்க்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. இங்கே எல்லாமே கிடைக்குது தான். பட் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்துட்டு நமக்கு இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் கண்டிப்பாக வரும். பட் போக போக நமக்கு அது பழகிடும். 10 ரிங்கெட் தானே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்துடும். நாங்கள் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரீலொகேஷன் சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐடியாவே இல்லை என்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு. இந்த சர்வீஸ் எப்படின்னா பேக்கர்ஸ்லேருந்து டைரெக்டாக நம்ம வீட்டுக்கே வந்து என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துருவாங்க. அண்ட் ப்ளஸ் எவ்வளோ வால்யூம் அலவுடுன்னு அதுவும் சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டோம், தனியாக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. என்னென்ன திங்ஸ்க்கு என்ன மாதிரி கார்ட்டூன் பாக்ஸஸ் வந்துட்டு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நோட் பண்ணுவாங்க. நான் வந்து வால்யூம் ஜாஸ்தி ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் நான் வாங்காமலே வந்துட்டேன். மோஸ்ட்டாக நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுற திங்ஸ் சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். பட் பேக் பண்ணதுக்கப்புறம் அவங்க இன்னுமே வால்யூம் இருக்குது, இன்னும் நிறைய திங்ஸ் வைக்கலாம், ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ தான் எதெல்லாம் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஐடியாஸ்க்காக தான் நான் வீடியோ சர்ச் பண்ணேன். பட் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு மாட்டல. ஸோ எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை என்ன வாங்கிட்டு வரதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்ததுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி ரீலொகேஷன் அலவன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அது செப்பரேட்டாக சொல்கிறேன். பட் பேக்கிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க வரும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ பாக்ஸஸ் அண்ட் மாஸ்கிங் டேப்ஸோடு வந்துடுவாங்க. அண்ட் ஒவ்வொரு ஐட்டமே பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக இண்டிவிஜுவலாகவே நிறைய பேப்பரில் ரோல் பண்ணி அப்படி டைட்டாக பேக் பண்ணி தான் நமக்கு அனுப்புகிறாங்க. ஸோ உடஞ்சிருங்கிற ஒரு பயமே இருக்காது. பர்ஃபெக்டாக எல்லாமே அவங்க நான் பேக் பண்ணி அனுப்பிச்ச எல்லாமே வந்துட்டு எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் நீட்டாக வந்து சேர்ந்துடுச்சு. இன்ஃபேக்ட் டிவி கூட எடுத்துகிட்டு வந்துருந்தோம், அதுவுமே நீட்டாக வந்து சேர்ந்துடுச்சு. எனக்கு மெயினாக தேவைப்பட்டது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ரேக்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர்ஸ். ஏன்னா இந்த வீட்டில் எதுவுமே கிடையாதுன்னு தெரியும் எனக்கு. ஸோ வீட்டில் இருந்த எல்லா ஸ்டோரேஜ் ரேக்ஸ் எதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த லக்கேஜில் தான் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சப்போஸ் ஃபர்னிஷ்டு ஹவுஸாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் மோஸ்ட்டாக தேவைப்படாது. சப்போஸ் நீங்கள் மலேசியா ஷிஃப்ட் ஆகுறீங்க அப்படின்னா ஃபர்னிஷ்ட் ஹோம்க்கு என்ன தேவைப்படும், அன்ஃபர்னிஷ்ட் ஹோம்க்கு என்ன தேவைப்படும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஸோ இனி வர செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து என்ன திங்ஸ் தேவைப்படும் தேவைப்படாதுன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை வேண்டாம் போரிங்காக இருக்குது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எந்த ஊருக்கு போனாலுமே நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது வந்துட்டு 3 ஐட்டம்: குக்கர், கிரைண்டர், மிக்ஸி. இது மலேசியான்னு இல்லை, எந்த ஊருக்கு போனாலுமே இது மேண்டேட்ரியாக தேவைப்படும். குக்கர் வந்து நான் ப்ரெஸ்டீஜில் 3 லிட்டர் அண்ட் 5 லிட்டர் வாங்கிட்டு வந்திருந்தேன். ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வாங்கியிருந்தேன். குக்கர் வந்து நம்ம புதுசாக வாங்கிட்டு வரது பெட்டர். ஏன்னா சம்டைம்ஸ் கேஸ்கெட் ப்ராப்ளம் வரும், இல்லை விசில் ப்ராப்ளம் வரும். ஸோ வாங்குகிற டைம் ப்ரெஷர்லாம் கரெக்டாக நிற்குமா என்னான்ட்டு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா இங்கே வந்து கேஸ்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆன்லைனில் மேபி கிடைக்கலாம், எனக்கு தெரியல, நான் செக் பண்ணி பார்த்ததில்லை. ஏன்னா இங்கே வந்துட்டு நம்ம இந்தியன் குக்கர் நார்மலாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மெயினாக அதனாலே புது குக்கர்ஸ் வித் எக்ஸ்ட்ரா கேஸ்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து மிக்ஸி அண்ட் கிரைண்டர் ரெண்டுமே விடியம் பிராண்டு தான் வாங்கியிருந்தேன்.
மிக்ஸி பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் பிளெண்டர், சாப்பர், ஜூஸர் இது எல்லாமே வந்துட்டு ஒன்றா வந்துடுது. முக்கியமாக ஸ்பேஸ் சேவிங்காக தான் வாங்கினேன். ப்ளஸ் இந்த ஒரு மிக்ஸியில் தான் வந்துட்டு சாப்பர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தது, வேறு எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருந்தது. ஸோ அதனால் இது சூஸ் பண்ணேன். அண்ட் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப காம்பேக்டாக இருந்தது. ஸோ இதுவும் ஸ்பேஸ் சேவிங்காக தான் வாங்கியிருந்தேன். அண்ட் வெயிட்டும் மற்ற கிரைண்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ ஃபாரின் போகிறவங்க மோஸ்ட்டாக இது தான் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணேன். இப்போ வரைக்கும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. நான் வந்து ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு தேவைப்படுற திங்ஸ்லாம் கவர் பண்ணிடுறேன். ஏன்னா அதுதான் நமக்கு மெயின் இல்லையா. இந்த குக்கர், மிக்ஸி, கிரைண்டர் மூணுமே வந்துட்டு பேக்கர்ஸில் தான் போட்டு விட்டுருந்தேன். ஏன்னா வெயிட் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா. அண்ட் எங்களுக்கு அந்த ரீலொகேஷன் அலவன்ஸ் ஆப்ஷன் இருந்தனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செக்இன் லக்கேஜில் போட்டுட்டு வர்றது நல்லது. ஏன்னா மிக்ஸி, கிரைண்டர் ரெண்டுமே வந்துட்டு இங்கே கிடைக்காது. ஈவன் குக்கரும் வந்துட்டு நான் பார்க்கல, எங்கேயுமே பார்க்கல. பட் எலக்ட்ரிக் குக்கர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. இங்கே மோஸ்ட்டாக எலக்ட்ரிக் குக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த குக்கர் இல்லைனாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம். பட் மிக்ஸி, கிரைண்டர், குக்கர் வந்துட்டு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நம்ம வரும்போதே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நல்லது. ஃபர்னிஷ்ட் ஹோமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் குக்கர் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைனா கூட எல்லா ஷாப்ஸ்லேயுமே அது ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூட்டென்சில்ஸ். வீட்டில் என்னென்ன டெய்லி யூசேஜ்க்கு யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. அதுவும் முக்கியமாக பிளேட் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே பிளேட் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் வந்து பிளேட்ஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஆக்சுவலி செக்இன் லக்கேஜில் போட்டு எடுத்துகிட்டு வரணும்னு இருந்தேன், மறந்துச்சு. பட் இங்கே வந்துட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தப்போ எனக்கு ப்ராப்பர் பிளேட் எதுவுமே கிடைக்கல. இங்கே மோஸ்ட்டாக வந்துட்டு செராமிக் பிளேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சூப் வெரைட்டி ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இங்கே ஜாஸ்தி. ஸோ அதை சாப்பிட்ற மாதிரியான பிளேட்ஸ் தான் இங்கே நிறையா இருக்கும். ஒரு மாதிரி பவுல் ஷேப் பிளேட்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம இந்தியன் ஸ்டைல் ஃபுட்ஸ்க்கு வந்துட்டு அது செட் ஆகாது. ஸோ பிளேட்ஸ், கப், ஸ்பூன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் அ மஸ்ட். பிளேட்ஸ் அண்ட் டம்ளர்ஸ் வந்துட்டு நம்ம செக்இன் லக்கேஜ்லேயே போட்டுக்கலாம். அது வெயிட் கம்மியாகவும் இருக்கும், நம்ம வந்த உடனே தேவைப்படுற மாதிரியும் இருக்கும். ஸோ அது செக்இனில் போட்டுக்கலாம். மற்ற ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடாய், நான் 2 டைப் ஆஃப் கடாய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த தாளிக்கிற சின்ன பேன் இருக்கும் இல்லையா, அது ஆப்பம் பேன், அப்புறம் வந்து குழி பணியாரம் பேன், இட்லி தட்டு. நான் இட்லி தட்டு வந்துட்டு அந்த ஃபுல் செட்டோட வரும் இல்லையா, ஸோ அதுதான் நான் வாங்கியிருந்தேன். இடியாப்ப பிளேட் வித் ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். அது வந்து நம்ம நார்மலாக இட்லி குண்டா இல்லைனா குக்கரில் கூட வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். அப்புறம் அந்த இடியாப்பம் பண்ணுறதுக்கு அந்த மோல்டு இருக்கு இல்லையா, அது. அப்புறம் புட்டு பண்ணுவீங்க அப்படின்னா அந்த புட்டு குத்தியும் எடுத்துகிட்டு வந்துருங்க. நீங்கள் இந்த கடாயெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா போத் இண்டக்ஷன் அண்ட் கேஸ் ஸ்டவ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி கடாய் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இந்த ஃபர்னிஷ்ட் ஹோம்ஸில் பார்த்தீங்கன்னா சில டைம் எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃப்ளாட் பேஸ் தான் சூட்டபுளாக இருக்கும். இப்போ நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே ரொம்ப ரொம்ப ரேர் இருக்கும். பட் நம்ம தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்தியன் ஸ்டோர்ஸில் மட்டும்தான் இருக்கும், மற்ற இடத்துல எங்கேயுமே கிடைக்காது. ஸோ நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஊர்லேயே நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எல்லாமே நான் பேக்கர்ஸில் தான் போட்டிருந்தேன். ஏன்னா இது வந்து ரொம்ப எமர்ஜென்சி இல்லை இல்லையா, ஸோ எப்போவாது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் பேக்கர்ஸில் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு தோசை பேன் அண்ட் தோசை கல். தோசை பேன் பார்த்தீங்கன்னா போத் இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் நார்மல் கேஸ் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கிட்டு வாங்க. ப்ளஸ் அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு வாங்க. நான் வாங்கிட்டு வந்த தோசை பேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஸோ இந்த பேன் நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணும்போது அந்த ஹீட்டிங் போர்ஷனை விட பெருசாக இருக்குது. ஸோ அந்த சைட் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக மெல்ட் ஆகுது. ஸோ அந்த ஹீட்டிங் போர்ஷனுக்கு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு தோசை தவா வாங்கிட்டு வாங்க. தோசை பேனை நம்ம செக்கினில் போட்டுக்கலாம். தோசை கல்லை வந்துட்டு நம்ம பேக்கர்ஸில் போட்டுக்கலாம். தோசை கல் வந்துட்டு எடுத்துகிட்டு வரணுன்ட்டு இல்லை. ஏன்னா இங்கே நிறைய கேஸ்டைன் வெசல்ஸ் வந்துட்டு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷன் தான். நான் வந்து என் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த மசாலா ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இங்கேயும் நிறைய பாக்ஸஸ் அவைலபிளாக இருக்கும். பட் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் அங்கே ஊரில் சும்மா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் இது எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துட்டேன். ப்ளஸ் எனக்கு ஸ்பேஸும் இருந்தது பேக்கர்ஸில். ஸோ அதனால் இதை போட்டு விட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரப்பர்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம். இது இங்கே கிடைக்குது தான், பட் இதெல்லாம் லைட் வெயிட் தானே. ஸோ அங்கே கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்த உடனே யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரப்பர்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். நெக்ஸ்ட் இந்த ஊரில் முக்கியமாக தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா கார்பேஜ் பேக். நான் இருக்க கம்யூனிட்டியில் வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒவ்வொரு டஸ்ட்பின் செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க. அது நம்ம ஓப்பனாலாம் டஸ்ட்பின்குள்ளே குப்பையை கொட்டக்கூடாது. இந்த மாதிரி ப்ராப்பராக கார்பேஜ் பேக்கில் டைப் பண்ணி ப்ராப்பராக கொண்டு போய் போட்டுடணும். இங்கே எங்கள் கம்யூனிட்டி மட்டும் இல்லை, மலேசியாவில் எங்கே நீங்கள் போனாலுமே சரி இந்த மாதிரி ப்ராப்பராக பேக்கில் கவர் பண்ணி தான் போடணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக இந்த கார்பேஜ் பேக்ஸ் தேவைப்படும். ஸோ மொத்தமாக அள்ளிட்டு வந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இங்கே கார்பேஜ் பேக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். எனக்கு ஊர்லலாம் நான் 20 ரூபாய்க்கு கூட வாங்கியிருக்கேன். பட் இங்கே ஸ்மால் சைஸ் கார்பேஜ் பேக் ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா 60 to 70 rupees கிட்ட வரும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2-3 months வர மாதிரி கொஞ்சம் கார்பேஜ் பேக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஃபுட். இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு தான். நம்ம இங்கே வந்து இறங்கினோடனே இங்கே இருக்கிற ஃபுட்டு நமக்கு செட் ஆகுமா என்னன்ட்டு தெரியாது இல்லையா. இங்கே வந்து நம்ம பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா இந்தியன் ஃபுட்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நிறைய தமிழியன்ஸ் இருக்கனால நமக்கு
தமிழ் ஃபுட் முக்கியமா பிரச்சனையே இருக்காது. எங்க போனாலுமே நமக்கு தமிழ் ஃபுட் கிடைக்கும். பட் ஸ்டில் வெளியில போய் நம்மளால சாப்பிட முடியல அப்படின்னா, இந்த மாரி இன்ஸ்டன்ட் ஃபுட் வந்துட்டு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 1 ஆர் 2 டேஸ் வர மாதிரி கொஞ்சம் பேக்கெட்ஸ் வாங்கிட்டு நம்ம செக்கின்லேயே போட்டுட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். பட் இதெல்லாம் கண்டிப்பாக செக்கின்ல போடணுன்ட்டு அவசியம் இல்லை. நமக்கு அந்த பேக்கர்ஸ் அலவன்ஸ் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டு எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் எக்கச்சக்கமாக இங்கே கிடைக்கும். சொல்லப்போனால் இந்தியாவை விட இங்கே டிசைனாக கிடைக்கும். ஏன்னா மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சைனீஸ் ப்ராடக்ட்ஸ், கொரியன் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஜாப்பனீஸ் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். பட் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு சீப் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரது பெட்டர். நெக்ஸ்ட் இந்த க்ளீனிங் எசென்ஷியல்ஸ் என்னெல்லாம் கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரூம் ஸ்டிக். நமக்கு ஊரில் கிடைக்கிற இந்த மாதிரி ப்ரூம் வந்துட்டு இங்கே எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இந்த ஸ்டிக் மாதிரி இருக்கிற ப்ரூம் ஸ்டிக் இருக்கு இல்லையா, இதுதான் இங்கே கிடைக்கும். ஸோ நான் வந்து வாங்காமல் வந்துட்டேன். ஸோ இந்த ப்ரூம் ஸ்டிக் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அதுவும் டைல்ஸில் இதை வச்சு க்ளீன் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே கஷ்டம். ஸோ முக்கியமாக அந்த ப்ரூம் மட்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் செக்கினில் போடுறீங்களோ இல்லை பேக்கர்ஸில் போடுறீங்களோ எதில் போட்டாலும் சரி, அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டஸ்ட் பேன். இந்த மாதிரி ப்ரூம் ஸ்டிக் கூட அட்டாச்சாக டஸ்ட் பேன் வருது. ஸோ அதுதான் இருக்கும் இங்கே. நமக்கு ஹேண்டியாக டஸ்ட் பேன் வேணும் அப்படின்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் டாய்லெட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்ஸ் அண்ட் ஜக்கு முக்கியமாக எடுத்துகிட்டு வாங்க. இங்கே இருக்கிற ஜக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி மக்ஸ் ஓகே உங்களுக்கு அப்படின்னா எடுத்துகிட்டு வராதீங்க. இல்லை எனக்கு இது செட் ஆகாது, ஊரில் உள்ள மக்கு தான் செட் ஆகும் அப்படின்னா ஊர்லேருந்து தூக்கிட்டு வந்துடுங்க. பக்கெட்ஸ் மக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபர்னிஷ்ட் ஹோமாக இருந்துச்சுன்னா இருக்கும். பட் அது என்ன கண்டிஷனில் இருக்கும்ன்ட்டு தெரியாது. ஸோ பெட்டர் அட்லீஸ்ட் 1 or 2 பக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. சப்போஸ் அன்ஃபர்னிஷ்ட் ஹோமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4-5 பக்கெட் தூக்கிடுவாங்க. இதுவுமே இந்த ரீலொகேஷன் அலவன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம பக்கெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர முடியும். செகண்டில் இதெல்லாம் போட்டுட்டு வர முடியாது. வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். ஈவன் டஸ்ட்பின் கூட எடுத்துகிட்டு வரலாம் நமக்கு பேக்கர்ஸ் அலவன்ஸ் இருந்துச்சுன்னா. அதுவும் அன்ஃபர்னிஷ்ட் ஹோமாக இருந்தது அப்படின்னா டஸ்ட்பின் தேவைப்படும். ஃபர்னிஷ்ட் ஹோமாக இருந்துச்சுன்னா தேவைப்படாது. ஏன்னா அங்கே எல்லாமே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு மலேசியாவில் முக்கியமாக தேவைப்படுற விஷயம் பார்த்திங்கன்னா அம்ப்ரெல்லா. இங்கே வெயில் அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, அம்ப்ரெல்லா வந்துட்டு எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எத்தனை மெம்பர்ஸ் வரீங்களோ அத்தனை மெம்பர்ஸ்க்கும் அம்ப்ரெல்லாஸை தூக்கிட்டு வந்துருங்க. இங்கே வந்து அம்ப்ரெல்லாஸ்க்கு பஞ்சமே இருக்காது. எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஈவன் நம்ம ஷாப்ஸ்க்கு போனால் கூட அவங்களே வெளியில் அம்ப்ரெல்லாஸ் வச்சுருப்பாங்க. நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அம்ப்ரெல்லாஸை வெளியில் வச்சுருப்பாங்க. பட் ஸ்டில் நம்மளோட பர்சனல் யூஸ்க்கு அம்ப்ரெல்லாஸ் தேவைப்படும் இல்லையா. ஸோ அம்ப்ரெல்லாஸ் இஸ் அ மஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்துடலாம். முக்கியமாக நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நைட்டிஸ். நீங்கள் நைட்டிஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நைட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான நைட்டிஸாவது எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இங்கே நைட்டிஸ் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான். இந்தியன் ஸ்டோர்ஸில் மட்டும்தான் நம்மளோட இந்தியன் வேர்ஸ் கிடைக்கும். அதுவும் டபுள் த ரேட் விற்பாங்க. ஸோ நைட்டிஸ் கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னர்ஸும் வந்துட்டு ஒரு 1 இயர்க்கு வர மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு டீனேஜில் பொண்ணுங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னர்ஸும் வாங்கிட்டு வந்துடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் எத்தனிக் வேர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். மோஸ்ட்டாக இங்கே வெஸ்டர்ன் வேர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது மட்டும்தான் ட்ரெடிஷ்னல் வேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வெஸ்டர்ன் வேர் நிறைய இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர தேவையில்லை. ஏன்னா இங்கே வந்துட்டு நிறைய வெஸ்டர்ன் வேர்ஸ் கிடைக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நான் சொன்ன மாதிரி சைனீஸ், கொரியன் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இங்கே நிறைய கிடைக்கும். ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸஸும் இங்கே நிறையா இருக்கும். ஸோ மாடர்ன் வேருக்கு பிரச்சனையாக இருக்காது. அண்ட் கம்மிங் டு ஃபுட்வேர், இங்கே ஃபுட்வேர் வந்துட்டு அதாவது ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், சாண்டல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நல்லாவே கிடைக்கும். நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு 1 or 2 செட் எடுத்துகிட்டு வரலாம். தேவைப்பட்டது அப்படின்னா இங்கேயே வாங்கிக்கலாம். உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டவல்ஸ், காட்டன் டவல்ஸ், மெல்லிஸான காட்டன் டவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. அது இங்கே கிடைக்காது. இங்கே வந்து இந்த புஸ் மைக்ரோ ஃபைபர் டவல் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே வைடாக கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தின் காட்டன் டவல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுற ஆளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 1 இயர்க்கு வர மாதிரி அந்த காட்டன் டவல்ஸ் வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த எத்தனிக் வேர் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது கூட இந்த எத்தனிக் செட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஜுவல்லரி செட்ஸ், அதுவும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இன்னும் இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். கிடைக்காதுன்ட்டு இல்லை, பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஸ்டாப்பர் ஆர் இந்த டோர் கடியில் ஒரு ரப்பர் வைப்போம் இல்லையா. ஸோ அதுதான். இது வந்து ஊரில் உங்களுக்கு தேவைப்படுமோ இல்லையோ, இங்கே மலேசியாவில் கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து 2 மாடலில் வரும். ஒன்று வந்து டோர் கடியில் வைப்போம், இன்னொன்று வந்துட்டு ஒரு சைட் ஆஃப் டோரில் வந்துட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே வாங்கிட்டு வர்றது பெட்டர். இது எதுக்கு அப்படின்னா மலேசியாவில் வந்துட்டு பல்லி ரொம்ப ஜாஸ்தி.
எங்கே போனாலுமே நீங்கள் பல்லி பார்க்கலாம். மோஸ்ட்டாக ஹை ரைஸ் பில்டிங்கில் வந்துட்டு சான்சஸ் வந்துட்டு கம்மி தான். ஏன்னா ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ பல்லி வர்றது, அதுவும் அவ்வளோ ஹைட்டில் வர்றது வந்துட்டு கொஞ்சம் சான்சஸ் கம்மி. பட் இந்த மாதிரி நாங்கள் இருக்கிற மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுசஸில் வந்துட்டு கண்டிப்பாக வரும். அதுவும் எங்கே எப்படி வருதுன்னே தெரியாது. ஸோ டெய்லி நாங்கள் ஒரு பல்லி பிடிக்கிற மாதிரி இருக்குது இந்த ஊரில். ஸோ மறக்காமல் இந்த ப்ராடக்ட்டையும் வாங்கிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா டோர் மேட்ஸ் வந்துட்டு ஊரில் கொஞ்சம் சீப்பர் ரேட்டில் இருக்கும். ஸோ அதனால தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். இங்கேயும் நிறைய கிடைக்குது, பட் கொஞ்சம் காஸ்ட்லியராக இருக்கும். ஸோ அதனால் ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வர்றது நல்லது. அது ஃபர்னிஷ்ட் ஹோமாக இருந்தாலும் சரி, அன்ஃபர்னிஷ்ட் ஹோமாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே தேவைப்படும் இல்லையா? ஸோ டோர் மேட்ஸ் வந்துட்டு நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ இங்கே போய் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நல்லது. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் ஆர்கனைசர்ஸ். இதுவும் வந்துட்டு ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வரலாம். நான் ஆக்சுவலி என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்த ஆர்கனைசர்ஸில் வச்சு தான் நான் பேக்கர்ஸில் அனுப்பிச்சி விட்ருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் அன்ஃபர்னிஷ்ட் ஹோமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படுற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த துணி ஸ்டாண்ட். ஸோ இங்கே வந்துட்டு மொட்டை மாடிலாம் எதுவும் கிடையாது, கயிறும் கட்ட முடியாது. அது அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இங்கே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த துணி ஸ்டாண்ட் தான். ஸோ வெளியில் துணி காய வைக்கிறதுக்கும் வீட்டில் வந்துட்டு இந்த சின்ன சின்ன டவல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை காய வைக்கிறதுக்கும் ஒரு ஸ்டாண்டு வந்து வாங்கிக்கிறது நல்லது. ப்ளஸ் ஹேங்கர்ஸ். எங்கள் ஊரில் மாதிரி யாரும் கயிறுலாம் கட்டி துணி காய போட மாட்டாங்க. எல்லாருமே இந்த துணி ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த துணி ஸ்டாண்டில் நம்ம இந்த ஹேங்கர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய துணி வந்து காய போடலாம். ஸோ ஹேங்கர்ஸ் வந்துட்டு வார்ட்ரோப்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி துணி காய போடணும் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த விஷயம் தெரியாது. ஸோ நான் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வரல, பட் ஹேங்கர்ஸ் வந்துட்டு வார்ட்ரோப்காக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஸ்டாண்டு வந்து இங்கே தான் வாங்கியிருந்தேன். அண்ட் துணி காய போடுறதுக்கு இன்னொரு முக்கியமான ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த கிளிப். இங்கே வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு பயங்கரமாக காற்றடிக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த கிளிப்பு தேவைப்படும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஷ்னரிஸ் வந்துட்டு வீட்டில் ரஃப் ஒர்க்குக்கு தேவைப்படுற அந்த ரஃப் நோட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அது வந்துட்டு நான் கொஞ்சம் நிறையவே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது கூட கொஞ்சம் பால் பென்ஸ், பென்சில்ஸ், ரேசர், ஷார்ப்னர், இந்த மாதிரி பேசிக் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது கூட கலர் பென்சில்ஸ், க்ரையான்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட எடுத்துகிட்டு வரலாம். பட் இங்கே ஸ்டேஷ்னரி வந்துட்டு வெரைட்டியாக இருக்கும். நமக்கே அதை பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் வாங்கலான்ட்டு. அப்போ பசங்களுக்கு சொல்லவா வேணும் சொல்லுங்கள். பேசிக் ஸ்டேஷ்னரிஸ் மட்டும் அங்கே வாங்கிட்டு, மற்றபடி இந்த ஸ்கூல் பேக்ஸ், லஞ்ச் பேக்ஸ், லஞ்ச் பாக்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இங்கே வந்து பசங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஏன்னா ஊரில் இருக்கிற ஸ்கூல் பேக்ஸ், லஞ்ச் பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இந்த ஊருக்கு. ஸோ இங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் லஞ்ச் பேக்ஸ், டிஃபன் பாக்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்துக்கலாம். மற்றபடி வீட்டுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பிரிண்டர்ஸ்க்கு தேவையான A4 ஷீட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது கூட பண்டிலாக தூக்கிட்டு வந்துடலாம். இது வந்து நமக்கு அந்த ரீலொகேஷன் அலவன்ஸ் இருந்துச்சுன்னா, ஏன்னா பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. நம்ம செக்இன் லக்கேஜில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸை. அண்ட் இங்கே வந்துட்டு ஸ்கூல் புக்ஸுக்கு யாரும் கவர்ஸ், லேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது தேவைப்படாது. நெக்ஸ்ட் வந்து யோகா மேட் இங்கே யூஸ் ஆகும். ஸ்கூல்லலாம் சம்டைம்ஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு யோகா மேட் தேவைப்படும். அண்ட் ஸ்டோரி புக்ஸ் வீட்டில் இருந்தேன்னா அதையும் தூக்கிட்டு வந்துடுங்க. நான் என்கிட்ட இந்த மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பேக்கர்ஸ் இருந்தனால சரி அதில் போட்டு விட்டுட்டேன். பட் செக்இன் லக்கேஜில் போட்டு வரது வந்துட்டு வேஸ்ட் தான். ஏன்னா ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். அது பேருக்கு 1-2 புக் எடுத்துகிட்டு வரலாம். ரீலொகேஷன் அலவன்ஸ் இருந்தது அப்படின்னா எல்லா புக்ஸையும் தூக்கிட்டு வந்துடுங்க. உங்கள் பசங்களுக்கு ரீடிங் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் சின்ன பசங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா கர்சிவ் ரைட்டிங் புக்கையும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இங்கே வந்து கர்சிவ் ரைட்டிங் கிடையாது. ஈவன் ஸ்கூலில் கூட ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுத மாட்டாங்க. ஸோ சுத்தமாகவே கர்சிவ்னா என்னன்னு தெரியாமல் போயிடும் பசங்களுக்கு. நமக்கு அந்த கர்சிவ் டச் விட்டு போயிடக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்ஸ்லாம் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சப்போஸ் இங்கே ஷார்ட் டேர்முக்கு தான் இருக்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ் அண்ட் ஹிந்தி புக் வந்து எடுத்துகிட்டு வரது நல்லது. ஏன்னா நான் இருக்கிற ஏரியாவில் CBSE கிடையாது. CBSE இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் IGCSE சிலபஸ் அப்படின்னா நமக்கு லாங்குவேஜ் இருக்காது. தமிழ் இருக்குது, பட் ஊரில் படிக்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப பேசிக் தமிழாக தான் இருக்கும். ப்ளஸ் ஹிந்தி சுத்தமாகவே இருக்காது. ஸோ டச் விட்டுறக்கூடாது அப்படின்னா நமக்கு இந்த புக்ஸ்லாம் தேவைப்படும் கண்டிப்பாக. இது வந்து இன்கேஸ் நம்ம திருப்பி ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா தேவைப்படும். இல்லை நம்ம லாங் டேர்முக்கு மலேசியாவில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னா இது தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த சாஃப்ட் ஃபர்னிஷிங் என்னெல்லாம் தேவைப்படும்னு சொல்கிறேன். பெட்ஷீட்ஸ் அண்ட் பில்லோ கவர்ஸ் நம்மளோட சைஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 2 செட் எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்னிஷ்ட் ஹோமாக இருந்துச்சுன்னா தேவைப்படாது, அவங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அன்ஃபர்னிஷ்ட் ஹோம்னா கண்டிப்பாக தேவைப்படும். பட் பெட்ஷீட்ஸ்லாம் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. கர்டன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வராதிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து சம்டைம்ஸ் விண்டோஸ் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஸோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கர்டன்ஸ் வாங்கினா நல்லது. கர்டன்ஸ் வந்துட்டு இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஃபர்னிஷ்ட் ஹோமாக இருந்துச்சுன்னா அதுவும் தேவைப்படும்.
தேவைப்படாது, அதுவும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நான் வந்து கொஞ்சம் 4-5 செட்டே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் இங்கே இந்த வீட்டில் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கே போய் தான் வாங்கணும்னு தெரியும். ஸோ அதனால ஊர்லேருந்தே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு பேக் பெயின் இருக்கிறனால நான் பெட்டில் படுக்கிறது இல்லை, எனக்கு ஃப்ளோர் பெட்டிங் தான் தேவைப்படும். ஸோ எக்ஸ்ட்ரா 2 மேட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பட் அதுவுமே பத்தலை. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஃபோல்டபுள் மேட்ரஸ் வாங்கியிருந்தேன். அதுவுமே நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா இதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் அன்ஃபர்னிஷ்ட் ஹோம்னா கண்டிப்பாக பில்லோஸ் தேவைப்படும். அண்ட் புது பில்லோஸ்னால் நமக்கு வேக்யூம் பேக்டாக தான் வரும். ஸோ அது வந்து அவ்வளோ ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணாது. அதை ஈவன் செக் இன் பேக்கேஜில் கூட எடுத்துகிட்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்து மெடிசன்ஸ், இந்த பேசிக் மெடிசன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பெயின் பாம், பெயின் கில்லர்ஸ். முக்கியமாக நான் வந்து பசங்களுக்கு தான் அந்த மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுவும் நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் எடுத்துகிட்டு வரணும். ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு நமக்கு மெடிசன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அதுவும் ப்ரிஸ்கிரைப்டாக இருக்கணும். எனக்கு முக்கியமாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த தலைவலி டேப்லெட் அண்ட் அமர்தஞ்சன். இங்கே வந்து நிறைய பெயின் கில்லர்ஸ் இருக்குது. ஆக்ஸ் ஆயில், டைகர் பாம்லாம் வந்துட்டு இங்கே ஒரிஜினலே கிடைக்கும். பட் அது என்னவோ தெரியல, எனக்கு அமர்தஞ்சன் தான் செட் ஆகுது. ஸோ நம்ம ரெகுலராக ஊரில் யூஸ் பண்ணுறது ஒரு 2-3 செட் எடுத்துகிட்டு வரலாம். அப்புறம் இங்கே வந்துட்டு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி ஆயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் மெடிசன்ஸ் எனக்கு வந்துட்டு இந்த பேக் பெயினுக்கு பெல்ட் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் ஹீல் பெயினும் இருக்குது. சம்டைம்ஸ் லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துட்டு காலை கீழே வச்சோம் அப்படின்னா வலிக்கும், இல்லை படுத்துட்டு காலை எடுத்து கீழே வச்சோம் அப்படின்னா வலிக்கும். ஸோ எனக்கும் அந்த பெயின் இருக்குது. எப்போவுமே ஸ்லிப்பரோட தான் நான் வீட்டில் சுற்றிட்டு இருப்பேன். பட் எக்ஸ்ட்ரா ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது வந்துட்டு தேஞ்சே போச்சு. ஸோ அந்த ஸ்லிப்பர் நல்லா இருந்த வரைக்கும் எனக்கு பெயின் இல்லை. பட் நம்ம யூஸ் பண்ண அது கொஞ்சம் கம்ப்ரெஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் பெயின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு பேர் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. அண்ட் பசங்களுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செக்கப் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. என் பசங்களுக்கு முக்கியமாக இந்த டென்டல் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் சரி பண்ணிட்டு தான் நான் இங்கே வந்தேன். பட் இங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா நாட் பேட் அப்படின்னு தான் சொல்லுவேன். மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கேள்விப்படுற மாதிரிலாம் ரொம்ப மோசமாக இருக்காது. எல்லா இடத்துலையுமே கிளினிக் இருக்குது. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட நம்ம போய் பார்த்துக்கலாம். பட் அகெயின் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இங்கே கம்பேர் டு இந்தியா. ஸோ அதனால் ஊர்லேருந்து செக்அப் பண்ணிட்டு வர்றது நல்லது. என் பசங்களுக்கு வந்துட்டு இந்த டென்டல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ சின்னவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கேவிட்டிஸ் இருந்தது, அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு வந்திருந்தேன். அண்ட் பெரிய பொண்ணுக்கு பிரேசஸ் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்துட்டும் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதோட ப்ரொசீஜர் எல்லாமே கேட்டுட்டு வர்றது நல்லது. அண்ட் முக்கியமாக பசங்களோட வேக்சினேஷன் ரெக்கார்ட் ஆர் இம்யூனைசேஷன் ரெக்கார்ட் அது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம ஸ்கூலில் எங்கே ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக கேட்பாங்க, மேண்டேட்ரி. ஸோ அதை மறக்காமல் வாங்கிட்டு வந்துருங்க. லாஸ்ட்டாக இந்த ஹாட் பேக்ஸ், இந்த ஹாட் பேக்ஸ் இல்லாத வீடே இருக்காது. ஸோ இந்த ஹாட் பேக்ஸ் இல்லாமல் நானும் இருக்க மாட்டேன். இதுவுமே ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. ஸோ இதை ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ வந்த திங்ஸ் எல்லாமே அன்பேக் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி சன்ட்ரை பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா 2 மாதமாக கண்டெய்னருக்குள்ளே தான் இருந்திருக்கும். ஸோ கண்டெய்னரில் என்னென்ன இருந்ததுலாம் நமக்கு தெரியாது. ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறது நல்லது. அண்ட் மசாலா ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஒரு 1 or 2 months வர மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அண்ட் மீதி இருக்கிற மசாலா ஐட்டம்ஸ், க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து கிளம்புறதா இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. நம்ம ஊர்லேருந்து எல்லா மசாலா ஐட்டம்ஸும் எடுத்துகிட்டு வரலாம். ஈவன் க்ராசரி ஐட்டம்ஸ் கூட ட்ரையாக இருக்கிறதுலாம் எடுத்துகிட்டு வரலாம். ஈவன் ஹோம்மேட் மசாலா ஐட்டம்ஸ், இந்த சத்து மாவு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது கூட தாராளமாக நான் வரதுக்கு முன்னாடி இந்த சத்து மாவு அப்புறம் இந்த குளியல் பொடிலாம் இருக்கு இல்லையா, மஞ்சள் போட்டுலாம் அரைப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது ட்ரை பண்ணி பவுடர் பண்ணுறதுனால அது கெட்டு போகாது. ஸோ அது வந்து ஒரு 1 year வர மாதிரி நிறையவே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ ஹோப் இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோஸையும் பாருங்கள். அண்ட் அந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு. அண்ட் இதுக்கு மேலே உங்களை போர் அடிக்க விரும்பல. ஸோ பை.